உறவுகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலும் நமக்கு ஓய்வு கிடையாது. அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு பிளாக் காஃபி, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் ஸ்வீட் போட்டு சாப்பிட்டு கார்டன் க்ளீன் பண்ண போனோம். போயிட்டு பார்த்தா நண்பர் ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு வருவார். எங்கேன்னு பார்த்தா அவர் பிஸியாக வேலை இருக்குன்ட்டு அவர் வரல. என்னடா வரல, நம்ம தான் எல்லாம் வேலை செய்யணும் போல் இருக்கு. வாழையில கட் பண்ணி போன வாரம் போட்டுது. இந்த வாரம் ரொம்ப காஞ்சி போச்சு. தூக்கி சார் இதான் விட்டுறேன்னு கேட்டால் வேணான்ட்டார். ரைட்டு விடுன்ட்டு நம்ம சமைக்க போயாச்சு. வேலை முடிச்சு சமைக்க வந்தாச்சு. கொஞ்சம் மட்டன் வாங்கியிருந்தேன். மட்டன் இன்றைக்கி செய்யலான்ட்டு முடிவோடு இருந்தோம். பார்த்தா வெறும் கொழுப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஃப்ரீசரில் வச்சதுனால தண்ணியில் போட்டு வச்சேன். எடுத்து பார்த்தா பாதி கொழுப்பாக கிடக்கு. எல்லாம் தூக்கி போட்டு தொழிலுக்கு நேரம் ஆச்சு. சரி குளிச்சுட்டு நம்ம தொழிலுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிடுச்சு. தொழுகைக்கு போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா பேரிச்சை பழம் நல்லா காய்ச்சி கிடந்தது. அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த மரமே இருக்குது. பரவாயில்ல, சரி வரும்போது பார்த்துக்கலான்ட்டு பார்த்தா எல்லாம் மணலாக இருந்துச்சு. தொழுகைக்கு வர நேரம் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம பயான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போயாச்சு. அப்படியே வந்து தொழுகை முடிச்சுட்டு வந்து சுட மட்டன் செஞ்சு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிடக்க முடியும் உறவுகளே. இல்லைன்னா நம்மளை இன்றைக்கி வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் வேகமாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் தான் சரி வரும்ன்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டியூட்டி வர்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நைட்டுக்கு போகணுன்னாங்க. சரி நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு உறவுகளே. தேங்க்யூ.